நான் ரேஷ்மா கஸ்தூரி, ஃபிசியோதெரபிஸ்ட், கிம்ஸ் ஹெல்த், நாகர்கோவில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ, அதாவது தமிழில் முட்டி தேய்மானம்னு சொல்லுவாங்க. அந்த முட்டி தேய்மானம் இப்போ நம்ம இருக்கிற பலருக்கும் வர காமனான ஒரு இஷ்யூ தான் முட்டி தேய்மானன்றது. இந்த முட்டி தேய்மானம் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட் காமனாக பரவலாக இது நம்ம பார்க்கப்படுது. அதுலேயும் பெண்களுக்கு மிகவும் அதிகமாக இந்த முட்டி தேய்மானம் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போ முட்டி தேய்மானத்துக்கு நம்ம இன்னும் முட்டி தேய்மானம் வந்துருச்சு, நம்ம இனி அதை வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் இன்னும் அது அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு நமக்கு ஃபிசியோதெரப்பி வழியில் எக்ஸசைஸ் வழியாக நம்ம அந்த முட்டி தேய்மானத்தை அதிகமாக்காமல் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இப்போ பேசிக்காக ஜென்ரலாக ஒருத்தவங்க நல்லா படுத்துட்டு கால் நல்லா நீட்டி வச்சுட்டு பாதம் நல்லா மேலே கீழே அசைக்கணும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், முட்டி மடக்காமல் நேராக மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கணும். தேர்ட் எக்ஸசைஸ், அதே முட்டிக்கு அடியில் ஒரு டவல் மாதிரி ரேப் பண்ணி ரோல் பண்ணி அடியில் வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த் எக்ஸசைஸ், நம்ம பாதத்துக்கு அடியிலையும் இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நேராக படுத்துருக்கோன்னா 2 கால் மடக்கிட்டு 2 கால் முட்டி நடுவில் அதே டவலை ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அது நெக்ஸ்ட்டு, இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி கால் தொங்க போட்டு உட்காந்துட்டு நடுவில் ஒரு டவல் சப்போர்ட் வச்சுட்டு நல்லா இப்படி கால் நீட்டி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது ஒரு பேசிக்கான ஒரு 5 எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொல்கிறது. இது ரெகுலராக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க வீட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இந்த முட்டி சுற்றி இருக்கிற தசை எல்லாமே பலப்படுத்தும். ஸோ தட் நமக்கு வெயிட் நேராக ஜாயிண்டில் விழாமல் நமக்கு தசையில் விழுந்துட்டு அது போக தான் நமக்கு வந்து முட்டியில் விழும். ஸோ நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ நம்ம அந்த தேய்மானத்தை இன்னும் அதிகமாக்காமல் பார்த்துக்கலாம். நான் இப்போ முன்னாடி சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது வழியாக நமக்கு இந்த முட்டி தேய்மானம் இன்னும் அதிகமாக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ தட் நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆன் ஆகும். தேங்க்யூ.